மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜிகே ஃபேண்டசி. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, பாகிஸ்தான் vs ஜிம்பாவே இவங்க ரெண்டு பேத்துக்கு இடையில இருக்கிற செகண்ட் T20 மேட்சுக்கான ஒரு ட்ரீம் லெவன் ப்ரொடக்ஷனை தான் பார்க்க போகிறோம். பாகிஸ்தான் வந்து ஜிம்பாவேக்கு டூர் போயிருக்காங்க. ஆல்ரெடி ஒரு மேட்ச் பாகிஸ்தான் வந்து ஜிம்பாவேல T20 மேட்ச் ப்ளே பண்ணிட்டாங்க. அதில் வந்து பாகிஸ்தான் வந்து 120 ரன் அடிச்சு ஜிம்பாவே வந்து 108 ரன்ல ஆல் அவுட் பண்ணி ஜெயிச்சிட்டாங்க. இது வந்து செகண்ட் T20 மேட்ச். இந்த செகண்ட் T20 மேட்சுக்கான ஒரு ப்ரொடக்ஷன் வீடியோ தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் மேட்ச்ல பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பின்னர்ஸா வந்து டாமினேட் பண்ணி ஜெயிச்சாங்க. பாகிஸ்தானோட ஸ்பின்னர்ஸ் இந்த அக்பர் அண்டு முக்கியம் அப்படிங்கிற இந்த ரெண்டு ஸ்பின்னர்ஸுமே வந்து தலா மூணு விக்கெட் எடுத்து ட்ரீம் டீம்ல கேப்டன் வீசி வர மாதிரி வந்து அந்த மேட்சை வந்து பாகிஸ்தான் ஈஸியாகவே ஜெயிச்சு சீரீஸ்ல வந்து 1-0 அப்படிங்கிற முன்னிலையில பாகிஸ்தான் இப்போ இருக்காங்க. அடுத்தது வந்து செகண்ட் T20 மேட்ச் வந்து நடக்க போகுது பாகிஸ்தானுக்கு ஜிம்பாவேக்கு. அதுக்கான ஒரு ப்ரொடக்ஷன் வீடியோ தான் நம்ம பார்க்க போறோம். இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. அப்படியே உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிடுங்க. நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நாங்கள் போட வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்லாம் வந்து சேரும். சரி, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னா, பாகிஸ்தான் ஜிம்பாவேக்கு நடக்கிற செகண்ட் T20 மேட்சுக்கான ஒரு ப்ரொடக்ஷனை தான் பார்க்க போறோம். எப்போ நடக்குது அப்படின்னா 3/12/2024 இதில் நடக்குது. டைம் பார்த்துட்டீங்க அப்படின்னா ஈவினிங் 5 மணிக்கு நடக்குது. மாலை 5 மணிக்கு தான் மேட்ச் நடக்குது. ஸோ ஒரு ப்ராப்ளம் கிடையாது. ஈஸியாக வந்து நமக்கு நிறைய டைம் இருக்கு. ப்ரொடக்ஷன் வீடியோ, ஸ்டாட்ஸ் இதெல்லாம் பார்த்து ஒரு நல்ல டீமை மேக் பண்ணலாம். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்க. அப்போதான் நான் என்ன சொல்ல வரேன் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லா கெஸ் ஆகும். இதில் நம்ம இந்த வீடியோவில் இப்போ எதை பற்றி பார்க்குறோம், எப்படி பார்க்க போகிறோம், எந்த மாதிரி இது பண்ண போகிறோம் அப்படின்னு நீங்கள் சொல்ல போகிறோம் அப்படின்னா, இந்த வீடியோவில் சேஃபான பிக்கும் ப்ளஸ் ரிஸ்க் பிக் அப்படிங்கிற மாதிரி ட்ரீம் லெவனை நீங்கள் விளையாடுறீங்க அப்படின்னா மோஸ்ட் பிக்கா நீங்க ட்ரீம் லெவனுக்குள்ள வரீங்க முதல்ல அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு பிளேயர் பக்கத்துலையும் செலெக்ஷன் பர்சன்டேஜ் கொடுத்துருப்பாங்க. அவங்களையே செலக்ட் பண்ணப்பட்ட பிளேயரையே நம்ம செலக்ட் பண்ணி அவங்களே கேப்டன் வீசி கொடுத்ததையவே கொடுத்து நம்ம ஒரு டீம் 49 ரூபாய் கான்டெஸ்ட்ல ஜாயின் பண்றோம் அப்படின்னா அது சுத்தத்தி வேஸ்ட். அது ஒன்று போட்ட காசு எடுக்கும், அப்படி இல்லை வின்னிங் ஜோனை விட்டு அவுட் ஆஃப் ஜோனை போய் நம்ம போட்ட காசு லாஸ் பண்ணுவோம். ஸோ நம்ம எந்த மாதிரி டீமை கொண்டு போகணும் அப்படிங்கிற மெத்தடை வந்து இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். எந்த மாதிரி டீம் கொண்டு போனால் ஓரளவுக்கு நல்ல பொசிஷன் வரும் அப்படிங்கிறது இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல வந்து எந்த மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாங்க பிளேயர்ஸ், அதே பிளேயர்ஸ் அதே டீம்ல செகண்ட் இன்னிங்ஸ் பவுலிங் போடுறாங்க அப்படின்னா அந்த செகண்ட் இன்னிங்ஸ் பவுலிங்ல எப்படி நம்ம கொண்டு வந்து உள்ள அந்த பிளேயர்ஸ் வின் பண்ணலாம், பேட்டிங் பண்றவங்க பிளேயர்ஸ் வின் பண்ணலாம் அப்படிங்கறத வந்து இந்த வீடியோல நம்ம டீட்டெயிலா பார்க்கலாம். இந்த மேட்ச் 5 மணிக்கு நடக்குது. 3ஆம் தேதி 5 மணிக்கு நடக்குது. எந்த கிரவுண்ட்ல நடக்குது அப்படின்னா குயின்ஸ் ஸ்போர்ட்ஸ் கிளப் ஜிம்பாவேல தான் நடக்குது. ஜிம்பாவேவோட ஹோம் கிரவுண்ட்ல தான் நடக்குது. இந்த குயின்ஸ் ஸ்போர்ட்ஸ் கிளப்லோட ஒரு பிச் ரிப்போர்ட் அப்படி பார்த்தீங்கன்னா குட் ஃபார் சப்போர்ட் ஸ்பின்னருக்கு வந்து நிறையவே ஹெல்ப் கிடைக்கும். ஃபர்ஸ்ட் மேட்சை நீங்க பார்த்துருப்பீங்க. ஜிம்பாவேல இருக்கிற மேட்ச்ல எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பின்னர்ஸ் நல்லாவே டாமினேட் பண்ணுவாங்க. ஸோ அதனால நீங்க ஸ்பின்னர்ஸை வந்து கொண்டு போகலாம். உங்க டீம்ல வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து கொண்டு போக பாருங்க. பேஸ் பவுலர்ஸ் கொண்டு போக வேண்டாமா அப்படின்னா பேஸ் பவுலர்ஸ் எந்த மாதிரி பேஸ் பவுலர்ஸ் நம்ம கொண்டு போகணும் அப்படிங்கறத வந்து போக போக பின்னாடியில இந்த வீடியோல அப்படியே போக போக பார்க்கலாம். எந்த மாதிரி பிளேயர்ஸை எந்த மாதிரி கொண்டு போகலாம் அப்படிங்கிறது போக போக பார்ப்போம். இங்க ஒரு ஆவரேஜ் ஸ்கோர் அப்படின்னு பார்த்துட்டீங்க அப்படின்னா 142 ரன் ஒரு ஆவரேஜ் ஸ்கோரா இருக்கு. டோட்டலா வந்து 72 விக்கெட் வந்து குயின்ஸ் ஸ்போர்ட்ஸ் கிளப்ல கிரவுண்ட்ல வந்து போயிருக்கு. அதுல வந்து 33 விக்கெட்டு பேஸ் பவுலர்ஸும் 39 விக்கெட்டும் ஸ்பின்னர்ஸும் எடுத்திருக்காங்க. ஸோ ஸ்ட்ரைட்டாவே வந்து ஸ்பின்னர்ஸ் வந்து இங்க டாமினேட் பண்ணிட்டு தான் போயிட்டு இருக்காங்க. தூக்கி போட்டு நல்ல விக்கெட்டும் எழுதுறாங்க. LPW போல்டு இந்த மாதிரி முறையிலையும் அவங்களுக்கு விக்கெட் கிடைக்கும். ஸ்பின்னர்ஸ் ஆடுறதுக்கு இங்க கொஞ்சம் தடுமாற்றிருக்காங்க. ஸோ அதனால நம்ம வந்து மேக்சிமம் ஸ்பின்னர்ஸை கொண்டு போறது ஒரு நல்ல இதாக இருக்கும், நல்ல ஆப்ஷனாகவே இருக்கும். ஹெட் டு ஹெட்ல வந்து இது வரைக்கும் பாகிஸ்தான் ஜிம்பாவே வந்துட்டு 8 மேட்ச் பிளே பண்ணியிருக்காங்க. அதுல ஜிம்பாவே வெறும் 2 மேட்சா வின் பண்ணியிருக்காங்க. பாகிஸ்தான் 6 மேட்ச் வின் பண்ணியிருக்காங்க. ஸோ பெரிய அப்பர் ஹேண்ட்ல வந்துட்டு பாகிஸ்தான் தான் இருக்காங்க. பாகிஸ்தான் வந்து 8 மேட்ச்ல 6 மேட்ச் வின் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மேட்சுமே வந்து பாகிஸ்தான் ஜெயிக்கிறதுக்கு தான் சான்ஸ் அதிகம். ஒரு சின்ன டீம் ஒரு பெரிய டீம் மோதுது அப்படின்னா
மேக்சிமம் பெரிய டீம் தான் ஜெயிக்கும். எல்லாத்தோட கெஸ்ஸுமே வந்து நாளைக்கு பாகிஸ்தான் தான் ஜெயிக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஆனா அதையும் மீறி சின்ன டீம் ஏதோ ஒரு மேட்ச் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி நம்ம ஜிம்பாப்வே ஃபேவராம டீம் நம்ம செட் பண்ண பழகிக்கலாம். அதுவே பாகிஸ்தானுக்கு ஃபேவராம நம்ம டீம் எப்படி கொண்டு போலாம் அப்படிங்கிறது கொண்டு போலாம். பாகிஸ்தான் வின் பண்ணும் அப்படிங்கிற நம்ம கெஸ்ஸிங்ல இருக்கோம் நினைக்கிறோம் அப்படின்னா கன்ஃபார்ம் 7:4 அப்படிங்கிற மெத்தேடும் 8:3 அப்படிங்கிற ஃபார்மேட்லயே போலாம். பாகிஸ்தான்ல வந்து 7 பிளேயரும் ஜிம்பாப்வே பிளேயர்ல 4 பிளேயரும் அதுவே பாகிஸ்தான்ல 8 பிளேயரும் ஜிம்பாப்வேல 3 பிளேயரை மட்டும் நம்ம வின் பண்ணி கொண்டு போற மாதிரி கொண்டு போகலாம். ஸோ இதை வந்து எப்படி எடுக்கலாம் அப்படிங்கிறது போக பின்னாடி வர இதுல பாக்குறேன். ஸோ இந்த வீடியோவை நீங்க வந்து ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாத்தீங்கன்னா மட்டும்தான் நான் என்ன சொல்றேன், எப்படி அந்த பிளேயர்ஸை நம்ம அந்த ட்ரீம் டீம்ல கொண்டு வராங்க அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு கொஞ்சம் புரியும். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. ஓகே, நாளைக்கு நடக்கக்கூடிய மேட்சுக்கான ஒரு பாசிபிள் பிளேயிங் 11 அப்படின்னு பார்த்துட்டீங்க அப்படின்னா பாகிஸ்தானை பொறுத்தவரைக்கும் யூசப், அயூப் கான், அகல், தாகிர், ஐகான், ஜேகான், அப்ரிடி, ஹாரிஸ் ராஃப், அப்கர் அகமது, கியூம் எஸ் கியூம் முகீம் அப்படிங்கிற ஒரு 11 பிளேயரையும் இவங்க 11 பேர் தான் வந்து பாகிஸ்தானுக்கு நாளைக்கு விளையாடக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்கிற பிளேயர். அதுவே ஜிம்பாப்வே சைடு பார்த்துட்டீங்க அப்படின்னா பென்னட், டி மருமனி, மயர்ஸ், சிக்கந்தர் ரசா, ஆர்போரல், மடன்டி, முசிகியவா, மஸ்கட்டா, நகர்வா, முசப்ரானி, கவுண்டோ அப்படிங்கிற 11 பிளேயர்ஸும் ஜிம்பாப்வே சைடில் வந்து பிளேயிங் பண்ண வாய்ப்பு அதிகமாக இருக்குது. இவங்க 2 பேர்த்துக்கு நடக்கக்கூடிய ஒரு ட்ரீம் 11 இவங்க 2 பேர்த்துக்கு நடக்கக்கூடிய செகண்ட் T20க்கான ஒரு ட்ரீம் 11 ப்ரொடக்ஷனுக்குள்ள போய்க்கலாம். இப்ப எந்த மாதிரி பிளேயரை நம்ம வந்து எப்படி பிக் பண்ணலாம் அப்படிங்கிற மெத்தடை வந்து இனி இப்ப பார்க்கலாம். இப்ப எப்படி பண்ண போறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ணக்கூடிய பிளேயர்ஸும் செகண்ட் இன்னிங்ஸ்ல வந்து அதே ஈக்குவல் பர்ஃபார்மன்ஸ் பண்ற பிளேயர்ஸும் 2 பேர்த்தையுமே வந்து நம்ம ஈக்குவலா எடுத்துட்டு போனா மட்டும்தான் இந்த டீம்ல நல்ல பொசிஷன் போய் சேர முடியும். நீங்களே பார்த்துருப்பீங்க, ஒரே இன்னிங்ஸ் ஃபேவரா வந்து கேப்டன் வீசி போகாதீங்க. ஏன் சொல்றேன் அப்படின்னா, நீங்க வேணாலும் நோட் பண்ணி பாருங்க. ஒரு டீம் 2 டீம் விளையாடுது அப்படின்னா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல ஒருத்தர் ஹையஸ்ட் பாயிண்ட் எடுத்து ட்ரீம் டீம்ல கேப்டன் ஆகும். செகண்ட் இன்னிங்ஸ்ல விளையாடும் போது ஒரு பிளேயர் ஹையஸ்ட் பிளேயர் எடுத்து ட்ரீம் டீம் பிசியாவோ கேப்டனாவோ வந்திருப்பாங்க. ஸோ நீங்க வந்து ஒரே இன்னிங்ஸ்ல ஐ மீன் ஹாரிஸ் ராஃப்க்கும் அப்கார் சப்ரேடிக்கும் அப்படிங்கிற மாதிரி நீங்க போறது வேஸ்ட். அப்படி இவங்க 2 ட்ரீம் டீம் கேப்டனா வரணும் அப்படின்னா இவர் 3 விக்கெட் எடுக்கணும், இவர் 3 விக்கெட் எடுக்கணும் அப்படின்னா மட்டுமே ஒரு பாசிபிள் இருக்கு ட்ரீம் டீம் கேப்டன் விசி இவங்க வரக்கு. அதர்வைஸ் இவங்க கேப்டன் விசி வருவாங்களா அப்படின்னா வருவாங்க. எப்படி வருவாங்கன்னா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல ஹாரிஸ் ராஃபும் செகண்ட் இன்னிங்ஸ்ல இவரு ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் பொறுத்த வரைக்கும் ஹாரிஸ் ராஃப் இல்ல அப்கார் சப்ரேடி இவங்க 2 இடத்துல இருந்து யாராச்சும் ஒருத்தர் 3 விக்கெட் எடுத்து உள்ள வந்திருப்பாங்க. ட்ரீம் டீம் ஹையஸ்ட் பாயிண்ட்ல இருப்பாரு. ஸோ இவங்களை 2 கேப்டனா போட்டீங்கன்னா முன்னாடி இருப்பாங்க. அதுவே செகண்ட் இன்னிங்ஸ்ல வந்துட்டு ஒரு பிளேயர் நல்லாவே பெர்ஃபார்மன்ஸ் பண்ண போறாரு. ஐ மீன் இந்த பேட்டிங் ஆர்டர்ல இருக்கிற 4 பிளேயர் பாகிஸ்தான் தான் பாகிஸ்தான் சைடு தான் கேப்டன் விசி வருவாங்க அப்படின்னு நீங்க கெஸ் பண்றீங்க அப்படின்னா செகண்ட் இன்னிங்ஸ்ல இந்த 4 பேர்த்துல இருந்து ஒருத்தர் விசியா வர வாய்ப்பு இருக்கு. இந்த 5 பிளேயரோட சேர்த்து ஒருத்தர் விசியா வைக்கணும். இந்த மாதிரி தான் நம்ம டீம் செட் பண்ணி கொண்டு போகணும். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஃபேவரா ஒரு பிளேயரை கேப்டனாகவும் செகண்ட் இன்னிங்ஸ் ஃபேவரா ஒரு பிளேயரை கேப்டனாகவும் கேப்டன் விசியாவும் நம்ம செட் பண்ணா மட்டுமே அந்த ட்ரீம் லெவல்ல வந்து உங்களுக்கு நல்ல பொசிஷன் போய் நிற்கும். ஒரே இன்னிங்ஸ்ல இவங்களே பண்ணிடுவாங்க, இவங்களே 3 விக்கெட் எடுத்துருவாங்க, வந்தவங்க இது பண்ணுவாங்க அப்படின்னா அது எந்த மாதிரி இடத்துல அந்த மாதிரி பாசிபிள் அப்படின்னா ஜிம்பாப்வே வந்து 80 ரன்னுக்கு ஆல் அவுட் ஆயிரும், 100 ரன்னுக்குள்ளே சுருண்டுருவாங்க அப்படிங்கிற டீம்ல நீங்க செட் பண்றீங்க அப்படின்னா அப்பேற்பட்ட டீம்ல தான் வந்து ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல இருக்கிற 2 பிளேயர்ஸ்லயே நீங்க கேப்டன் விசி போகணும். இல்லை அப்படின்னா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல ஒரு பிளேயரை கேப்டனாகவும் செகண்ட் இன்னிங்ஸ்ல ஒரு பிளேயரை விசியாவும் நீங்க கொண்டு போவதுதான் ஒரு கரெக்டான மெத்தேடும் வேற. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் கேப்டன் விசி எந்த மாதிரி இதுல கொண்டு போகணும். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல ஒரு பிளேயரை கேப்டனாகவும் செகண்ட் இன்னிங்ஸ்ல ஒரு பிளேயரை விசியாவும் கொண்டு போங்க. அப்படி இல்லை ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல விளையாடக்கூடிய ஒருத்தர் விசியா வச்சுட்டு செகண்ட் இன்னிங்ஸ்ல விளையாடக்கூடிய ஒரு பிளேயரை வந்து கேப்டனை ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே, இப்போ வந்து எந்த மாதிரி வாய்ப்பு உள்ள பிளேயர் இவங்க ட்ரீம் டீம்ல வரைக்கும் எந்த மாதிரி வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ உஸ்மான் கானை வந்து விக்கெட் கீப்பிங் பண்றாரு. ஸோ இவரை வந்து ஹையஸ்ட் செலெக்ஷன் பண்ணியிருக்காங்க. இவருக்கு எந்த மாதிரி டீம்ல அவருக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொஞ்சம் அதிகம் அப்படின்னு நீங்க பாக்குறீங்க அப்படின்னா இவரை பொறுத்தளவுக்கு ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் பண்றாரு, பேட்டிங் பிடிக்கிறாங்க அப்படின்னா இவர் வந்து 5 ரன் அடிக்கிறாரு, திடீர்னு 5 ரன் அடிச்சுட்டு அவுட் ஆயிடுறாரு, இவர் ஒரு ஹிட்டர் வேற,
5 ரன் டு 20 ரன் அடிக்கிறாரு, இருந்துட்டு அவுட் ஆயிட்டாரு அப்படின்னா, இவருக்கான ஃபேண்டசி வேல்யூ வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு இந்த மேட்ச் கம்மியாகுது. ஏன் அப்படின்னு சொல்றீங்க அப்படின்னு கேட்டா, ஃபர்ஸ்ட் மேட்ச் அப்படிங்கிறனால அவர் நல்லாவே பண்ணிட்டாரு. இப்ப இதெல்லாம் வந்து ஓபின் வந்து விக்கெட் விட்டுட்டாரு. அதனால வந்து ஊசப் வந்து விக்கெட் விட்டதுனால, இவர் கொஞ்சம் நின்னு ஆடணுங்கிற கண்டிஷன்ல வந்தனால, இவர் நின்னு ஆடி ஒரு 30 ரன் அடிச்சாரு. அது போக செகண்ட் இன்னிங்ஸ்ல வந்து கேட்ச் அண்ட் ஸ்டம்பிட் பண்ணி ஒரு 80 பாயிண்ட் எடுத்து இவர் ட்ரீம் டீம்ல வந்திருந்தாரு. தேர்ட் ஹையஸ்ட் பாயிண்டா வந்திருந்தாரு. ஸோ இந்த மேட்ச் அப்படி நடக்கலாம். இவரை நீங்க ஒரு எப்படி ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல வருது அப்படின்னா, இவரை வந்து சம் டீம்ல ஸ்கிப் பண்ணிட்டு போய் பாருங்க. உங்களுக்கு மேபி ட்ரீம் டீம்ல வரலாம், வராமலும் போகலாம். அந்த மாதிரி பாசிபிளா தான் இருக்குது. இவர செகண்ட் இன்னிங்ஸ்னா நீங்க கன்ஃபார்ம் 10 டீம் போடுறீங்க அப்படின்னா, 8 டீம்ல அவர கொண்டு போங்க. ஏன் சொல்றேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்லயே வந்து கெத்துல வந்து 2 ரன் ஓடணும் அப்படின்னு ஓடுவாங்க. அப்பெல்லாம் வந்து விக்கெட் விழுகும். ரன் அவுட் ஆகுவாங்க, கேட்ச் பிடிப்பாங்க, ஸ்டம்பிட் பண்ணுவாரு. அப்பவே வந்து ஒரு 16 டு 20 ஃபேண்டசி பாயிண்ட் வந்திருப்பாரு. திடீர்னு செகண்ட் பேட்டிங் வேற வராரு. அது டாப் டவுன்லயே வராரு. ஸோ அப்படி டாப் டவுன்ல வரும்போது என்ன உங்களுக்கு 5 ரன் அடிச்சாரு, 5 டு 20 ரன் அடிக்கிறாரு அப்படின்னா, அதுலயே வந்து ஒரு எப்படியோ ஒரு 5 ரன் அடிக்கும்போது ஒரு 2 4ஓ, ஒரு 6ஓ அடிச்சிருவாரு. இந்த பாயிண்ட் எல்லாம் போட்டு ஒரு 40 பாயிண்ட் வந்து இவருக்கு வந்து நிற்கும். ஸோ அப்போ செகண்ட் இன்னிங்ஸ்ல வந்து உஸ்மான் கான் வந்து நமக்கு ஒரு சேஃப் பிக்கா தெரியுறாரு. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் காட்டிலும் செகண்ட் இன்னிங்ஸ் அவருக்கு வந்து ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துப்பாங்க. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல வந்து ஒரு 8 டீம் போடுறீங்க, 10 டீம் போடுறீங்க அப்படின்னா ஒரு 7 டீம் 6 டீம் இந்த மாதிரி போங்க. மீதி டீம்ல வந்து இவங்களை இந்த ஆப்போசிட் டீம்ல இருக்க லோ பர்சன்டேஜ் விக்கெட் கீப்பரை வந்து இன் பண்ணி பாருங்க. ஓரளவுக்கு நல்லா கிளிக் ஆக சான்ஸ் இருக்கு. இப்ப பேட்டிங் ஆர்டர், இவங்க டீம் பேட்டிங் ஆர்டர்ல பார்த்துட்டீங்கன்னா டி தாகிர், எஸ் ஆயுப், யூசப் அப்படிங்கிற 3 பிளேயர் இருக்காங்க. இதுல வந்து ஓப்பனிங் இவங்க 2 பேர் பிடிக்கிறாங்க. ஓப்பனிங்ல வந்து சாயித் அய்யூப் வந்து நல்லாவே பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்கிறாரு. ரீசெண்ட் டேஸ்ல இவரோட ஃபார்ம் வந்து சூப்பரா இருக்கு. சம் ஓவர்ஸும் போடுறாரு. ஸோ இவரை வந்து நம்ம ஸ்கிப்பே பண்ண முடியாது. அதனால இவரை வந்து நம்ம கொண்டு போறது நல்லதுதான். ஓ யூசிப் யூசப் இவருக்கான பாசிபிள் எப்படி இருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னா, செகண்ட் இன்னிங்ஸ் இவங்க பாகிஸ்தான் பேட்டிங் பிடிக்குது அப்படின்னா, நீங்க ஸ்ட்ரைட்டாவே இவருக்கு வந்து ஒரு டீம்ல வின் பண்ணி பாருங்க. ரொம்பவும் லோ பர்சன்டேஜ் பிளேயரு. உள்ள இவரை நான் அடிச்ச ஒரு 30 ரன் அடிக்கிறாரு, 20 டு 25 ரன் அடிக்கிறாரு அப்படின்னாலே இவருக்கு ட்ரீம் டீம்லாம் வந்துருவாரு. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல வந்து ஏதோ ஒரு கேட்ச் மீது பிடிச்சிருந்தாரு அப்படின்னா, இதோட சேர்த்து ஒரு 35 டு 40 பாயிண்ட் எடுத்து இவருமே ட்ரீம் டீம்ல வந்திருப்பாரு. ஸோ இவரை வந்து ஒரு ரிஸ்கி பிளேயர்ல ஆப்ஷன்ல வந்து நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஐ மீன் பாகிஸ்தான் எந்த மாதிரி டீம்ல இவரை நீங்க ட்ரை பண்ணணும் அப்படின்னா, செகண்ட் இன்னிங்ஸ் வருது, இவங்க பேட்டிங் பிடிக்கிறாங்க அப்படின்னா, உஸ்மான் ஆசிஃபை வந்து ஒரு டீம்ல நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. தாகிர் இவருக்கான ஆப்ஷனும், அப்புறம் இவருக்கான ஆப்ஷன் சல்மான், இவங்க 2 பேத்துக்கான ஆப்ஷன் என்னன்னா, ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் பிடிக்கிறாங்க அப்படின்னா, தேர்ட் டவுன், ஃபிஃப்த் டவுன், சரி ஃபோர்த் டவுன், ஃபிஃப்த் டவுன் இவங்க 2 பேர் தான் இறங்குறாங்க. இவங்க 2 பேர் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் பிடிக்கிறாங்க அப்படின்னா 2 பேரும் மஸ்ட் பிக். ஓகேவா? ஏன் சொல்றேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸை பொறுத்தளவுக்கு ஒரு 5வது ஓவர் மட்டும் நல்லா ஆடிட்டு, திடீர்னு 16வது ஓவர் கூட விக்கெட் விழுந்துட்டு இவங்க 2 பேர் இறங்கிடுவாங்க. இவங்க 2 பேர் இறங்கி ஓரளவுக்கு கணிசமான 2 பாகிஸ்தானுக்காக விளையாடக்கூடிய பிளேயர்ஸ் இவங்க மட்டும்தான். இவரோட வாய்ப்பு ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல இவருக்கு வந்து நிறைய சான்ஸ் அதிகமா இருக்கு. செகண்ட் இன்னிங்ஸ் அப்படின்னா நீங்க ஒரு 50-15 ஆப்ஷன்ல ட்ரை பண்ணி பாருங்க. ஃபிளாப் ஆக தான் செகண்ட் இன்னிங்ஸ்ல இவர் ஃபிளாப் ஆக தான் சான்ஸ் அதிகம். இவர் காட்டிலும் சல்மானுக்கு என்ன ஒரு அட்வான்டேஜ் இருக்கு அப்படின்னா, இவர் வந்து கேப்டன் வேற பண்றாரு. ஸோ 1 ஆர் 2 ஓவர் பவுலிங் போட்டாரு அப்படின்னா, அதுல ஒரு விக்கெட் தெரியாம விழுந்துருச்சு அப்படின்னா, இவர் வர டவுன்ல வந்து செகண்ட் டவுன் வராரா, வந்து ஒரு 5 ரன் அடிச்சாலுமே ஒரு விக்கெட்டுக்கு 25 பாயிண்ட் பிளஸ் ஸ்டார்டிங் பாயிண்ட் ஒரு 4. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் வேற இவர் பவுலிங், செகண்ட் இன்னிங்ஸ்ல வந்து ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்லயே வந்து 5 ரன் அடிச்சிருவாரு. அப்புறம் 2 ஓவர் போட்டு ஒரு விக்கெட் எடுத்துட்டாரு அப்படின்னா, ஒரு 35 டு 40 பாயிண்ட் இவருக்கு சாலிடா வரக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு. ஸோ இவரை காட்டிலும் இவருக்கு வந்து ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து போங்க சல்மானுக்கு. தாகிரை வந்துட்டு ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் அப்படிங்கிற பட்சத்துல மட்டும் ஏதோ ஒரு 50-50 ஆப்ஷன்ல நீங்க பயன்படுத்தி பாருங்க. ஓகே. இந்த ஜேகானுக்கு எந்த மாதிரி ஆப்ஷன் இருக்கு அப்படின்னா, இவர் வந்து ஃபர்ஸ்ட் ஆர் செகண்ட் 2 இன்னிங்ஸ்லயுமே வந்து ஓவரும் வீசுறாரு. ஸோ இவருக்கு எந்த மாதிரி ஆப்ஷன் அப்படின்னா,
ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல வந்து குயிக்கா ஒரு லாஸ்ட் 3 ஓவர்ல குயிக்கா ரன் அடிக்கணும் அப்படின்னா இவர் தான் இறங்குவார். ஜெய்கான் இறங்கி ஒரு குயிக் ஃபயரா ஒரு 5 ரன் டு 20 ரன் அடிக்க வாய்ப்பு இருக்கு. ஓவர் போட்டு ஒரு விக்கெட் எடுக்க சான்ஸ் அதிகமா இருக்கு. ஸோ இவரை வந்து நீங்க லோ பர்சன்டேஜ் பெஸ்ட் பிக்காக கூட யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மேட்ச் ட்ரை பண்ணி பாருங்க. ஒரு 10 டீம் போடுறீங்க அப்படின்னா ஒரு 6 டீம்ல 6 டு 8 டீம்ல ட்ரை பண்ணி பாருங்க. கிளிக் ஆக சான்ஸ் இருக்கு இந்த ஜெய்கானிங் இந்த மேட்ச். இப்போ பவுலிங் சைடு போய்க்கலாம். பவுலிங் சைடு நீங்க பார்த்துட்டீங்க அப்படின்னா இவங்க டீம்ல தரமான 4 பவுலர்ஸ் வச்சிருக்காங்க. இவங்க டீம்ல பேட்டிங் ஸ்ட்ராங்கா இருக்கா, பவுலிங் ஸ்ட்ராங்கா இருக்கான்னு என்ன கேட்டா நான் பவுலிங் தான் சொல்லுவேன். பாகிஸ்தானை பொறுத்தவரைக்கும் பவுலிங்ல தான் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க. ஸோ அதனால இவங்க 4 பவுலர்ஸுமே வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எப்படிப்பட்டதுன்னா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் அப்படின்னா ஹாரிஸ் ராவ், அஃப்காஸ் அப்ரிடி இவங்க 2 பேருமே தலா 2 விக்கெட் எடுக்க சான்ஸ் அதிகமா இருக்கு. ஏன்னா டெத்ல போடும்போது ஹாரிஸ் ராவுக்குமே அஃப்காஸ் அப்ரிடி இவங்க 2 பேர்த்துக்குமே விக்கெட் விழுகும். இவங்களோட கம்பைன் பண்ணி ஜேகான் போடுறாங்க அப்படிங்கும்போது ஜேகானுக்குமே வந்து ஒரு விக்கெட் கிடைக்கும். அதனால இவங்க 2 பேருமே வந்து ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல போடுறாங்க. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுவே செகண்ட் இன்னிங்ஸ் அப்படின்னா நீங்க அஃப்காஸ் அப்ரிடி போல ஹாரிஸ் ராப்பை வந்து ட்ரை பண்ணி பாருங்க. செகண்ட் இன்னிங்ஸை பொறுத்தளவுக்கு ஸ்பின்னர்ஸா எப்பவுமே எந்த ஒரு மேட்ச் எடுத்துட்டீங்கனாலும் செகண்ட் இன்னிங்ஸோட ஸ்பின்னர்ஸ் எப்பவுமே டாமினேட் பண்ணி தான் கொண்டு போவாங்க. அதனால முக்கியமா அக்பர் அகமது இவங்க 2 பேர்த்த வந்து ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸை காட்டிலும் செகண்ட் இன்னிங்ஸ்ல ஒரு கேப்டன் விசி கொடுத்து நம்ம வைக்கலாம் அப்படிங்கிற அளவுக்கு அவங்க பெர்ஃபார்மன்ஸ் வருமா வரும் வரும். அதனால வந்து நம்ம வந்து ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல ப்ரிப்பேர் பண்றதை விட இவங்க செகண்ட் இன்னிங்ஸ்ல வந்து இவங்களை ப்ரிப்பேர் பண்ணலாம். ஸோ நாளைக்கான ப்ரிடக்ஷன்ல பார்த்துட்டீங்க அப்படின்னா இவங்க டீம்ல இந்த 4 பவுலர்ஸ் இம்பார்ட்டன்ஸ். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஆகும் சரி, செகண்ட் இன்னிங்ஸ் ஆகும் சரி ரொட்டேட் பண்ணி கொண்டு போங்க. 4 பிளேயருமே ட்ரீம் டீம்ல வரலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இப்ப இருக்கிற அமைப்பு இருக்கு. மித்தபடி எதுவும் இல்லை. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்னா இவங்க 2 பேரும் கம்பல்சரியா வர வாய்ப்பு இருக்கு. 2 விக்கெட் எடுப்பாங்க தலா. ஸோ இவங்க 2 பேர்த்தையுமே ஒருத்தர் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல வீசியா ட்ரை பண்ணிட்டு டாப் த ஆர்டர் வர இவங்க யாராச்சும் ஒருத்தர் இல்ல ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல டெத்ல வீசுறதுனால இவங்க 2 இடத்துல யாராச்சும் ஒருத்தர் கேப்டனா ட்ரை பண்ணிட்டு டாப் த ஆர்டர் வரக்கூடிய இந்த சாயித் அயூப், உஸ்மான் கான் அவங்க 2 பேர் அப்புறம் இவங்க 2 இடத்துல யாராச்சும் ஒருத்தர் வீசியா ட்ரை பண்ணி பாருங்க. ஓரளவுக்கு கிளிக் ஆக சான்ஸ் இருக்கு. மினி ஜிஎல் எல்லாம் வந்து இந்த மாதிரி கொண்டு போங்க. இந்த டீம்ல வந்து ஒரு ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல வந்து யாரோ கேப்டனா கொண்டு போகலாம் அப்படின்னா ஹாரிஸ் ராஃபி, அஃப்கார் அப்ரிடி இவங்க 2 பேர்த்த ஒரு கேப்டன் விசியா வச்சு ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதுவே பாகிஸ்தான் ஃபர்ஸ்ட் பேட்டிங் பிடிக்குது அப்படின்னா சல்மானுக்கு ஒரு கேப்டனாவும் ஹாயுக்கு ஒரு கேப்டனாவும் கொடுத்து பாருங்க. கேப்டன்சி கொடுத்து பாருங்க. அதுவே சேஃபாகவும் இருக்கும். உங்களுக்கு வந்துட்டு செகண்ட் இன்னிங் பாகிஸ்தான் பவுலிங் போடுது அப்படின்னா அகமது, முக்கியம், சல்மான் இவங்க 3 பேருமே வந்து கேப்டனுக்கு எலிஜிபிள் பர்சனா இருப்பாங்க. அதுவே செகண்ட் இன்னிங்ஸ் பேட்டிங் பிடிக்குது அப்படின்னா இவங்க 2 பேர் யூகானும் ஐயப்பும் இவங்க 2 பேருமே வந்து கேப்டன் விசிக்கு எலிஜிபிள் பர்சனா இருப்பாங்க. இப்ப வந்து நம்ம இது வரைக்கும் வந்து பாகிஸ்தான் ஜெயிக்கும் அப்படின்னு நீங்க கெஸ் பண்ணி போடுறீங்க அப்படின்னா நான் சொல்ற மாதிரி இப்போ இந்த 4 பிளேயரையும் அதே மாதிரி இந்த இந்த 4 பிளேயர் டு இந்த இந்த இமேஜ்ல கொடுத்துருக்கிற இந்த 10 பிளேயர்ல இருந்து நீங்க மாத்தி மாத்தி ட்ரை பண்ணி பாருங்க. பாகிஸ்தான் ஜெயிக்கும் அப்படின்னு நீங்க 8-3 போறீங்க அப்படின்னா இதுல 2 பேர்த்த ட்ராப் பண்ணிக்கிங்க. இதே 7-4 போகும் அப்படின்னு நீங்க கெஸ் பண்றீங்க அப்படின்னா 3 பேர்த்த ட்ராப் பண்ணிட்டு டீமை கொண்டு போங்க போதும். இப்ப ஜெயிக்கிற டீம் எல்லாம் வந்து நம்ம 7 பிளேயரை எப்படியுமே எடுத்துருவோம், 8 பிளேயர் டு எடுத்துருவோம். ஆனா இந்த நாளைக்கு நான் தோக்கும் அப்படிங்கிற கெஸ் பண்ற டீம்ல அந்த 2 டு 3 பிளேயர் வர போறாங்க. இந்த பிளேயரை என்னால எப்படி ப்ரோ எடுக்கிறது அப்படின்னா நான் ஈஸியா சொல்றேன், புரிஞ்சுக்குங்க. தோக்குற டீம்ல கம்பல்சரியா வந்து டாப் த ஆர்டர்ல வர ஆல்ரவுண்டர் அப்படிங்கிற பிளேயர்ல வந்து சிக்கந்தர் ரசா இருக்கிறாரு. ஸ்பின்னருக்கு இந்த கிரவுண்ட் சப்போர்ட் பண்ணுது. ஸோ நீங்க வந்து காமன் பிக்கா வந்து சிக்கந்தர் ரசா வந்து ஜிம்பாவே தோக்குன்னு நினைக்கிறீங்க அப்படின்னா கம்பல்சரி பிக்ல வந்து சிக்கந்தர் ரசா வச்சுக்கோங்க. சிக்கந்தர் ரசா 1 கம்பல்சரி பிக்கு. அதே மாதிரி ரியான் பூரல் இவங்க 2 பேருமே வந்து நீங்க டீம்ல கொண்டு போய் ஆகணும். ஏன்னா ரியான் பூரல் 3 ஓவர் பவுலிங் போட்டாரு போன மேட்ச், ஒரு விக்கெட் எடுத்தாரு. பேட்டிங்கும் வந்து ஆடக்கூடிய வாய்ப்பு உள்ள பிளேயர்ஸ் இவங்க 2 பேர் தான். ஸோ ஜிம்பாவே சைடு இம்பார்ட்டன்ஸ் பிளேயர்ஸ்னா இவங்க 2 பேர். இவங்க 2 பேர் மட்டும் இவங்க 2 பேருக்கு நீங்க மேக்சிமம் அப்படின்னா காமனா எடுத்துட்டு போயிருங்க. அப்போ 3ஆவதா ஒரு பிளேயர் வைக்கணும். நான் 7-4 போறேன், 4ஆவது ஒரு பிளேயர் வைக்கணும், 4 பிளேயர் வேணும் எனக்கு இந்த டீம்ல இருந்து அப்படின்னு நீங்க வேணும் அப்படின்னு நினைச்சா முசப்ரானி, நகர்வா, மஸ்கட்டா இவங்க 3 பிளேயர்ல இருந்து 2 பிளேயர் போலாம்.
இதுவே ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் வந்து ஜிம்பாப்வே பேட்டிங் பிடிக்குது அப்படின்னா ஸ்ரீ மன்கட் இவரை வந்து நீங்க டீம்ல வச்சு ட்ரை பண்ணி பாருங்க. ஏன்னா மிடில் ஆர்டர்ஸ் டாப் ஆஃப் த ஆர்டர்ஸ் வந்து ஜிம்பாப்வே பாகிஸ்தான் ஜெயிக்கணும் அப்படின்னா ஜிம்பாவோட டாப் த ஆர்டர் பேட்ஸ்மேன்ஸ் எல்லாம் கொலாப்ஸ் ஆனா மட்டுமே வந்து பாகிஸ்தான் ஜெயிக்க முடியும். ஜிம்பாப்வே டாப் த ஆர்டர்ஸ் பிளேயர்ஸ் எல்லாம் வந்து நின்று ஆடிட்டாங்க அப்படின்னா அப்போ பாகிஸ்தான் பவுலர்ஸ் வந்து விக்கெட் எடுக்க சான்ஸ் ரொம்ப கம்மி. ஸோ ஏன்னா அவங்க டீம்ல இருக்கிற பிளேயர்ஸ் வந்து நல்லா பண்ணிட்டாங்க டாப் த ஆர்டர். அப்போ வந்து நம்ம வந்து மிடில் ஆர்டர்ஸோ டாப் த ஆர்டர்ஸோ செட் பண்ணணும். அப்படியே வந்து இல்லை அப்படின்னா ஜிம்பாவோட மிடில் ஆர்டர்ஸ் பேட்ஸ்மேன்ஸை நம்ம போறது ரொம்ப நல்லது. அப்போ பார்த்துட்டீங்க மிடில் ஆர்டர்ஸ்ல பார்த்துட்டீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் பேட்டிங் பிடிக்கிறாங்க அப்படின்னா சீம் அன்கட்டு, ரியான் போரல், சிக்கந்தர் ரசா இவங்க 3 பேர்த்த பிக் பண்ணி வச்சுக்கோங்க. மஸ்ட் பிக்கா வச்சுக்கோங்க. மஸ்ட் பிக்ல வச்சுக்கோங்க. அவங்க 3 பேர் செகண்ட் இன்னிங்ஸ்ல வந்து ஒரு விக்கெட் எடுக்க வாய்ப்புள்ள பிளேயர் அப்படின்னு நீங்க பார்த்துட்டீங்க அப்படின்னா இவங்க 3 பேர் 7:4 அப்படின்னு போறீங்க அப்படின்னா இவங்க 3 பேர்த்துல இருந்து எனி ஒன் அந்த 3 பேரும் ஒண்ணு. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஜிம்பாவே பிடிக்குது அப்படின்னா அதுவே ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல வந்து பவுலிங் போடுறாங்க ஜிம்பாவே அப்படின்னா இவங்க 3 இடத்துல இருந்து கம்பல்சரியா ஒன் பிளேயரும் இவங்க 2 பேரும் 8:3 ஐ மீன் போறதே பெட்டரான ஆப்ஷன் இந்த மேட்சுக்கு. ஓகே, இந்த ஜிம்பாவே சைட்ல கேப்டனுக்கான எலிஜிபிள் பர்சன் அப்படின்னு பார்த்துட்டீங்க அப்படின்னா சிங்கந்தர் ரசா மட்டுமே இருக்கிறாரு. ஏன்னா அவரு தான் வந்து பேட் அண்ட் பவுல் ரெண்டுமே வந்து நல்லா பண்ண வாய்ப்பு இருக்கு. நீங்க வந்து ஜிம்பாவே சைட்ல கேப்டனும் ஒரு பிசி போகணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா சிக்கந்தர் ரசாக்கு மட்டும் போங்க. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அப்பதான் நாங்கள் போட வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன்லாம் வந்து சேரும். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம சந்திப்போம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.